ஹலோ கைஸ், எல்லாரும் குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணாதவங்க கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏப்ரல்ல நம்மளுக்கு ஆனுவல் பிளானர்ல நோட்டிபிகேஷன் வரும்னு போட்டிருக்கான். ஸோ கம்பல்சரி அந்த மந்த்ல வந்துடும். அதுல இருந்து 1 மந்த் நம்மளுக்கு டைம். கண்டிப்பா ஜூன்ல எக்ஸாம் வாய்ப்பு இருக்கு. ஜூன் ஜூலை எண்ட்ல எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டடி பிளானரை வந்து போடலான்னு இருக்கேன். இது உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. உங்களுடைய சப்போர்ட் பார்த்து தான் இந்த வீடியோ வந்து என்னால ஒரு இன்வால்வ்மெண்ட்டா பண்ண முடியும். அதனால கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட்ட குடுங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் குரூப் 4ஓட சிலபஸ பார்த்துடலாம். ஏன்னா புதுசா அப்டேட் பண்ணிருக்குன்னு சொன்னதால அந்த சிலபஸ் இதுவரைக்கும் யாரு பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இந்த வீடியோல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பேசிக்கா குரூப் 4ல பாத்தீங்கன்னா 3 பார்ட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ், செகண்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், தேர்ட் பாத்தீங்கன்னா தமிழ். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்ல என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் இதுல 6 யூனிட் இருக்கு. யூனிட் வைஸா இந்த டைம் பாத்தீங்கன்னா மார்க்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுல இருந்து எவ்வளவு வெயிட்டேஜ் அந்த யூனிட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டா என்னன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு. இதுல மொத்தம் 5 கொஸ்டின்ஸும், செகண்ட் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி இருக்கு. இதுல 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. யூனிட் 3ல ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, டெல்லி சுல்தான் இதெல்லாம் வரும் இல்லையா, இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கிறது. அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபோர்த் யூனிட் இந்தியன் பாலிட்டி, இதில் மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எப்பயுமே அவருக்கு வெயிட்டேஜ் அதிகம் தான். அடுத்து ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி, இதில் மொத்தம் 20 கொஸ்டின்ஸ். அடுத்து ஆறாவதா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்னா இந்த ஹெரிட்டேஜ் இதெல்லாம் சோஷியல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே அதில் மொத்தம் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 6 யூனிட்ஸ் மட்டும் ஜிஎஸ்ல ப்ளஸ் இதில் கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து மொத்தம் 75 கொஷின்ஸு பார்ட் ஏல கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 2 யூனிட் தான். இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஆப்டிடியூட்ல மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன், ஹெச்சிஎஃப், ஹெச்சிஎல் இது எல்லாமே தான் இருக்கும். அடுத்து யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ரீசனிங், பசில்ஸு, டயர்ஸு இது எல்லாமே இருக்கும். இது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆப்டிடியூடு ஈஸியாகவே முடிச்சிடலாம். அடுத்து பார்ட் சி, இங்கே தான் தமிழ் வந்து வர போகிறாரு. தமிழை 7 யூனிட்டாக மொத்தம் பிரிச்சிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா ஈஸியாக டாபிக் வைஸ் கொடுத்ததால மார்க்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக எந்த பார்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இலக்கணம். இலக்கணத்தில் மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து சொல்லகராதி, இதுதான் 2வது யூனிட். இதுலேயும் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா எழுதும் திறன். இந்த எழுதும் திறனில் மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 4வது பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள், இந்த புக் பின்னாடி இருக்கும் இல்லையா கலைச்சொற்கள், அது எல்லாம் கேட்குறாங்க. அதில் மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ஃபிஃப்த் யூனிட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாசித்தல் இந்த திறன்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தா 6வதா மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரொம்பவே அதிகம் தான். ஏன்னா யூஸ்வலாக நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து அவ்வளோ வெயிட்டேஜ் எடுத்து படிச்சிருக்க மாட்டோம். இங்கே 15 கொஸ்டின்றதால கண்டிப்பாக நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்து 7வதுல இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் இருக்கிறதுலே பெரிய டாபிக்கு. எல்லா தலைவர்களும் நிறைய தலைவர் சில டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாரையும் படிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ். இவ்வளோ தான் சிம்பிளாக குரூப் 4ஓட நம்ம சிலபஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாச்சு. இப்போ இந்த சிலபஸில் எதுக்கெல்லாம் எந்தெந்த மாதம்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ பேர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ஷெடியூலை நான் ரிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு எத்தனை டேஸ் இந்த பிப்ரவரி 17லேருந்து ஜூன் 10 வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் வைக்கலாம். ஏன் நான் ஜூன் 10 வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஜூன் 10 வைக்கிறேன். அது கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருந்து பேஸ்ட் ஆன் நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் 10 வந்து நம்ம ஒரு டென்டேட்டிவ் டேட்டாவே வைப்போம். குரூப் ஒரு மாதிரி நம்ம ஒரு டென்டேட்டிவ் டேட்டாவை வைப்போம். அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிப்ரவரி 17லேருந்து ஜூன் 10 வரைக்கும் எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17, 31, 30 + 31, 10 சேர்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 113 நாள், அரௌண்ட் 113 நாள் வருது. இந்த 113 நாள் நம்ம எஃபெக்ட் போட்டு படிக்கிறோம்னு கேட்டால் கொஞ்சம் டேஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு 100 டேஸ் சாலிடாக வச்சோம் அப்படின்னாவே நம்ம ஈஸியாக குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் எதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா அதிகமாக இருக்கிறதால தமிழை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். 17லேருந்து பிப்ரவரி 17, மார்ச் 31க்குள்ளே இந்த தமிழை முடிச்சிட்டோம் அப்படின்னா மற்றது நம்ம ஜிஎஸ்ஸை வந்து ஏப்ரலில் பார்த்துக்கலாம். ஸோ 17லேருந்து 31 வரைக்கும்
ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு தமிழ் அண்ட் மேத்ஸ் கிளாஸ் போகும். ஏப்ரல் 13 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ். அந்த 1 மந்த் ஃபுல்லா ஜிஎஸ்கே விட்டுடலாம். அடுத்து மே மாசம் அண்ட் ஜூன் 1 வரைக்கும் நம்ம வந்து ரிவிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ரிவிஷன்ஸ் பிளஸ் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். என்னங்க இது கண்டினியூஸா இருக்கேன்னு நினைச்சுக்கன்னா, கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா குரூப் 4 கிளியர் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாச்சும் நம்ம எஃபெக்ட் போடணும். இதுவே டேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால நானும் கொஞ்சம் லிபரலா பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காம்ஃபர்ட்டா பண்ணலாம்னு பண்ணலாம். ஆனா இதுவே ஓகே தான். இதை நீங்க படிச்சுனாவே கண்டிப்பா குரூப் 4 அடிச்சிடலாம். இதுலயே இந்த ஜூன் 10 பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டேட். ஏன்னு நினைச்சீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிய புரிஞ்சுக்கவே முடியாது. 1 மந்த்ல வைப்பாங்க. 2 மந்த்ஸும் ஆகலாம். அதனால அதுக்கேத்த மாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த 10 டேஸ் கொஞ்சம் நம்ம சாய்ஸ்லயே வச்சுப்போம் எதுக்கும். நம்மளோட டார்கெட் வந்து மே 31க்குள்ள சிலபஸ்லாம் முடிச்சு, டெஸ்ட்லாம் முடிச்சு ஒரு ப்ரிப்பேர்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஜூன்ல வரட்டும், ஜூன் எண்ட்ல வரட்டும். எதுல வேணா வரட்டும். சரிங்களா? நம்ம கரெக்ட்டா அதுக்கு ஃபிட் ஆகுற மாரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பிளான்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.